ஒரு பெண்ணுக்காக சாட்டையில் அடித்துக் கொள்ளும் அண்ணாமலை மணிப்பூரில் பல பெண்கள் பாதிக்கப்பட்டபோது என்ன செய்தார் என திமுக எம்பி ராசா கேள்வி எழுப்பியுள்ளார். இந்திய பகுத்தறிவாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் 13வது மாநாடு திருச்சியில் நடைபெற்றது. இந்நிலையில் மாநாட்டின் நிறைவு நாள் பொதுக்கூட்டத்தில் திமுக எம்பி ராசா, திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, நடிகர் சத்யராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் சத்யராஜ், பகுத்தறிவு சிந்தனை கொண்டவர்கள் ஒன்றிணைந்து இந்தியாவை பெரியார் மயமாக்கி அடுத்த முறை மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என கூறினார். மேலும் கோயிலில் உண்டியல் வைப்பது ஆதிக்கம், அதில் பூட்டு போடுவதுதான் நாத்திகம் என பெரியார் கூறியதை சுட்டிக்காட்டினார். ஐயாவை மிஞ்சுவதற்கு ஆளே இல்லை. அவர்கிட்ட கேட்டாங்க, ஆத்திகத்துக்கு நாத்திகத்துக்கு என்னங்க வித்தியாசம்னு கேட்டாங்க. கோயில்ல உண்டியல் வச்சு காசு போடுறது ஆத்திகத்துங்க, ஆத்திகம். அந்த உண்டியலுக்கு பூட்டை போடுறீங்க பாருங்களா, அதுதான் நாத்திகம் அப்படின்னாரு. பின்னர் பேசிய திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, பகுத்தறிவு இல்லாமல் IPS படித்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை எனவும், பகுத்தறிவு இல்லாததால் தான் IPS படித்தவர் சாட்டையை தூக்கியதாகவும் அண்ணாமலையை விமர்சித்து பேசினார். முன்னதாக பேசிய திமுக எம்பி ராசா, எந்த ஆதிக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளாத பகுத்தறிவு கொள்கைதான் பெரியார், அம்பேத்கரின் கொள்கை என குறிப்பிட்டார். மேலும் பகுத்தறிவு இல்லை என்றால் அரசியலமைப்பு, மதச்சார்பின்மை, தேசத்தை காப்பாற்ற முடியாது எனவும் அவர் கூறினார். இப்படி மூட நம்பிக்கைகளுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு ஆட்சி பொறுப்பிலே இருக்கிறவர்கள் கடவுளுக்கு, கோயிலுக்கு, மத ஆச்சாரங்களுக்கு கொடுக்கிற உரிமையை மனித உரிமைகளுக்கு கொடுக்கிறார்களா என்றால் மணிப்பூரை பாருங்கள். ஒரு பெண்ணுக்காக சாட்டையில் அடித்துக் கொள்ளும் அண்ணாமலை மணிப்பூரில் பல பெண்கள் பாதிக்கப்பட்ட போது என்ன செய்தார் என கேள்வி எழுப்பிய ராசா, பகுத்தறிவு இல்லாததால் தான் சாட்டை எடுப்பதற்கு காரணம் என விமர்சித்தார். இங்க ஒரு சாட்டையில் அடிச்சுக்கிறார், ஒரு பெண்ணுக்கு சாட்டையில் அடிச்சுக்கிறிய, யாரோ ஒரு பையன் யாரோ ஒரு காட்டு மிராண்டித்தனம் பண்ணாங்கிறதுக்காக நீ சாட்டையில் அடிச்சுக்கிறிய. தம்பி, IPS படிச்சிருக்கிய, ஒரு பொண்ணை அம்மனமா கொண்டு போய் 200 பேர் அழைச்சிட்டு போய் வீடியோ எடுத்து, செல்போன்ல வீடியோ எடுத்து கொண்டு போய் யார் கற்பழிக்கணுமோ அவன்கிட்டே ஒப்படைச்சிட்டு வரான காவல்துறை. அதுக்கெல்லாம் நாங்கள் அடி கொடுக்கணும்னா யாராவது அடிக்கிறது? மணிப்பூர் கவர்னர் அடிக்கிறதா? மணிப்பூர் முதலமைச்சர் அடிக்கிறதா? இது வரைக்கும் அந்த ஊருக்கு போகாம இருக்கிறாரு ஒருத்தர், அவர் என்ன பண்றாரு?